நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 10 நாள் நெருங்க போகுது. அதுக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியல. இப்போ கேஸ் தட்டுப்பாடு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மோடி வேறு திருச்சி வந்திருக்காரு. அதெல்லாம் எவனும் கண்டுக்கிறவே இல்லை. எவனும் அதை பற்றி பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான்ற மாதிரியான ஒரு நிலைமை போயிடுச்சு. ஏன்னா டோட்டலாக கமர்ஷியல் சிலிண்டர் பூரா நிறுத்திட்டாங்க. ஹோட்டல் இன்றைக்கே 2 நாளில் கிட்டத்தட்ட 40% ஹோட்டல் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள 60% ஹோட்டல்லே 30% ஹோட்டலில் இட்லி தான் தருவாங்க, தோசையெல்லாம் கிடையாது. ஒரு அடுப்பை பற்ற வச்சோமா வேகுதா, ஒரு 50 இட்லி ஒரே நேரத்தில் வேகுதா, அவ்வளோதான். ஒரு இட்லி வேகுதா, எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போ. இந்த தோசைக்கல்ல காய விட்டு அப்படியே கிடக்கும். எவனா ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் வருவான், ஒரு மசாலா தோசைன்றான். அதில் எவ்வளோ கேஸ் வீணாகும். கேஸ் ஆஃப் பண்ணவும் முடியாது, சொன்னோடனே தோசை போட முடியாது. கல் காயலைன்னா தோசை வராது. அதுக்கப்புறம் இந்த இது போடுவாங்க, பூரி போடுவாங்க. எண்ணெயை பற்ற வச்சு கொதிக்க விட்டு போட்டால் டப்புன்னு ஒருத்தர் ஒரு செட்டு பூரி கேட்பான். இந்த 2 பூரி திங்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு 1/2 மணி நேரம் எரிச்சு போடுறோம். இது எல்லாமே நிறுத்திட்டாங்க. வடை போடுறதை வடை போடுறாங்க. ஏன்னா ஒரே இடம் பற்ற வச்சோம்னா 100 வடையை போட்டுடலாம். ஸோ இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இன்னி பார்த்தா வீட்டில் சோத்துக்கு வெளியெல்லாம் போயிடுவாங்க இன்னும் ஒரு வாரத்தில். விறகு கடை முனுசாமி புசி ஆனந்த் அப்படின்னு. ஆமாம், விறகு கடை தான். ஆமாங்க, அது வேற இருக்குது. விறகு கரெக்டாக கொண்டு வச்சுட்டாங்க பாருங்க விறகு கடை. அப்போ புசி ஆனந்தோட சதியாக கூட இருக்கலாம். இது இன்டர்நேஷ்னல் சதியான எல்லாம் அந்த கேஸ்லாம் கட் பண்ணால் தான் விறகு ஓடும். நம்ம பழைய தொழிலுக்கு திரும்பி பெரிய கோடீஸ்வரன் ஆகலான்னு கூட பிளான் போட்டுருக்கலாம். அந்த மாதிரி இப்போ பழைய விறகு கடையெல்லாம் தேடி போகிறாங்க. அதே 1 லட்ச ரூபாயாச்சு. இது கேஸில் வர்ற புகை இவங்களுக்கு தாங்க முடியாதுன்னு சொல்லி சிம்னின்னு ஒன்றை போட்டு அதை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டு இதில் கொண்டு விறகை போட்டு எரிச்சா சிம்னியும் சேர்ந்துல எரிஞ்சிடும். சிம்னி அம்மனி ரெண்டு எரிஞ்சு போயிடும். ஏன்னா இதுக்கெல்லாம் இப்போ கேஸ் அடுப்பு பற்ற வைக்கவே தெரியாது. இதெல்லாம் இங்கே விறகு அடுப்பில் சமைச்சு புருஷனுக்கு போட்டு இல்லை அது சாப்பிட்டு வேலைக்கு போய் இதெல்லாம் நடக்கிற கதையா. ஏன்னா மோடி ஒரு ஃபோன் பண்ணாலே அந்த இஸ்ரேல் ஈரான் போர் உடனே நின்றோம். இப்படி பில்டப் கொடுத்து தான் தெரு வரைக்கும் கொண்டாண்டாங்க. இன்னி பிச்சை எடுக்க விட்டுறாங்க. இதே சார் பாருங்க இல்லை சார், அதான் ஒரு ஃபோன் போட்டான்னு சொல்லியே தெருவுக்கு கொண்டாண்டாங்க. இப்போ இன்னும் ஒரு ஃபோன் போட்டால் பிச்சை தான் எடுக்கணும். பார்த்து சார் கோயில் எவ்வளோ எல்லாரும் பிச்சைக்காரனா பண்ணா எவன் காசு போடுவான். பொம்மை ராக்கெட் வச்சு விளையாட வேண்டிய வயசில் அணுகுண்டு கொடுத்துக்க. ஆமாம், அமெரிக்கா மிரட்டக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக அந்த பாப்பா வரும் பிற்காலத்தில். பெண்ணால் தான் அழிவு. ஆமாம், அமெரிக்காவுக்கு அழிவு இதுதான், பெண்ணால் தான், பெண் குழந்தையால் தான். அவங்க பெண் குழந்தைகளுக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஒரு பெண் குழந்தைய வச்சே கிம்ஜாங் ஒன்று வச்சு அழிச்சு விட்ருவாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் தான். இந்த ஈரான் இஸ்ரேல் போர் அப்படியே நாளுக்கு நாள் 10 நாள் கடந்து போயிட்டுருக்கிறது. ஒரு பக்கம் ஈரானில் அமிலமழை பெய்யுதுங்கிறாங்க, இன்னொரு பக்கம் இந்த ஹார்மூஸில் நிப்பாட்டி வைத்த கப்பலால் இந்தியாவுக்குமே பஞ்சாயத்து. அங்கே நடக்கிற போரால் இங்கே என்ன பிரச்சனை வந்துட போகுதுன்னு பேசிகிட்டு இருக்க நேரத்தில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடுக்கு அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இன்னொரு புறம் ஃப்ரான்ஸ் களத்துக்குள்ளே வரங்கிறாங்க. வடகொரியா ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாட்டில் வர்றாங்க. இப்படி எல்லாம் ஒரு நாடுகளுடைய பேரும் சேர இது ஈரான் இஸ்ரேல் போராக தான் தொடர்ந்துக்கிட்டு இருக்கா, இல்லை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரப்போகுதா சார்? அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த கல்ஃப் ஆஃப் ஹார்மூஸை மூடும்போது எல்லா நாட்டு கப்பல் மாட்டியிருக்கு. ஆஸ்திரேலியா கப்பல் மாட்டியிருக்கு, இந்தியா கப்பல் மாட்டியிருக்கு, ஃப்ரான்ஸு கப்பல் மாட்டியிருக்கு, எல்லா பல நாடுகளுடைய தாய்லாந்து கப்பல் மாட்டியிருக்கு. இன்றைக்கி தாய்லாந்து கப்பல் அடிச்சிட்டாங்க. என்ன தான் நகர்ந்துருக்கு போல், அதை பக்கத்து கப்பல் அடித்தால தாய்லாந்து கப்பல் தீப்பிடிச்சு அடிச்சிருச்சு. ஸோ இப்படி எந்த பஞ்சாயத்து இல்லாதவனும் மாட்டியிருக்கான், பஞ்சாயத்து உள்ளவனும் மாட்டியிருக்கான். அப்படி இருக்கும்போது அங்கேருந்து அந்த கப்பல்கள் ரிலீஸ் பண்ணப்பட்டால் தான் இந்தியாக்கெல்லாம் விமோசனம். 10 நாள் தாக்கு பிடிச்சாங்க சண்டை ஆரம்பிச்சு. இப்போ 10 நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 10 நாள் நெருங்க போகுது. அதுக்குள்ளே தாக்கு பிடிக்க முடியல. இப்போ கேஸ் தட்டுப்பாடு இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்திகிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் மோடி வேறு திருச்சி வந்திருக்காரு. அதெல்லாம் எவனும் கண்டுக்கிறவே இல்லை. எவனும் அதை பற்றி பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான்ற மாதிரியான ஒரு நிலைமை போயிடுச்சு. ஏன்னா டோட்டலாக கமர்ஷியல் சிலிண்டர் பூரா நிறுத்திட்டாங்க. ஹோட்டல் இன்றைக்கே 2 நாளில் கிட்டத்தட்ட 40% ஹோட்டல் மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் மீதி உள்ள 60% ஹோட்டல்லே 30% ஹோட்டலில் இட்லி தான் தருவாங்க, தோசையெல்லாம் கிடையாது. ஒரு அடுப்பை பற்ற வச்சோமா வேகுதா, ஒரு 50 இட்லி ஒரே நேரத்தில் வேகுதா, அவ்வளோதான். ஒரு இட்லி வேகுதா, எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு போ. இந்த தோசைக்கல்ல காய விட்டு அப்படியே கிடக்கும். எவனா ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு ஒருத்தர் வருவான், ஒரு மசாலா தோசைன்றான். அதில் எவ்வளோ கேஸ் வீணாகும். கேஸ் ஆஃப் பண்ணவும் முடியாது, சொன்னோடனே தோசை போட முடியாது. கல் காயலைன்னா தோசை வராது. அதுக்கப்புறம் இந்த இது போடுவாங்க, பூரி போடுவாங்க. எண்ணெயை பற்ற வச்சு கொதிக்க விட்டு போட்டால் டப்புன்னு ஒருத்தர் ஒரு செட்டு பூரி கேட்பான். இந்த 2 பூரி திங்கிறதுக்காக அடுப்பை பற்ற வச்சு 1/2 மணி நேரம் எரிச்சு போடுறோம். இது எல்லாமே நிறுத்திட்டாங்க. வடை போடுறாங்க. ஏன்னா ஒரே இடம் பற்ற வச்சோம்னா 100 வடையை போட்டுடலாம். ஸோ இப்படி ஒரு நிலைமை ஆயிடுச்சு. இன்னி பார்த்தா வீட்டில் சோத்துக்கு வெளியெல்லாம் போயிடுவாங்க இன்னும் ஒரு வாரத்தில். இப்போயே கேஸ் காலியானவன்லாம்
ஐவிஆர் நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அந்த ஐவிஆர் நம்பரை மெசேஜ் அனுப்புனா எடுக்க மாட்றாங்க. ஸோ டோட்டலாக முடிஞ்சு போச்சு. இன்னி என்னென்ன நெருக்கடியே 2 நாளில் சந்திக்க போகிறோம்னு தெரியல. இப்போ இது ஒரு கேஸ் தட்டுப்பாடுக்கு இவ்வளவு பிரச்சனைகளை ஒரு வாரத்தில் சந்திக்கிறோம் அப்படின்னா, ஒருவேளை பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு ஆனால் அத்தியாவசிய பொருட்கள்லாம் வீட்டிலே படுத்துட வேண்டிதான். சோத்துக்கு சோத்துக்கு சுக்கடிக்க திங்க வேண்டிதான். அதான் தாவேகா தொண்டர்கள் இருக்காங்க. தாவேகா தொண்டர். ஆமாம், தளபதி தளபதி அந்த மாதிரி நீங்கள் எதையாவது ஒரு இன்னும் சொல்லி கத்திக்கிட்டே ஓட வேண்டியதான் ரோட்டில். நீங்கள் ஏதாவது சோறு இல்லாமல் மயங்கி விழுந்துருவீங்க. அப்படி விழுந்து கிடச்சோன்னே அப்படி குப்பை லாரியில் அள்ளி போட்டு புதைக்க வேண்டியது. மீம் போட்டிருந்தாங்க சார், நல்லா தாங்க போயிட்டு இருந்துச்சு அந்த வடிவேல் டெம்ப்ளேட்டில். இப்போ ஒருத்தன் புகை போடுறேன்னு வந்தாங்கிற மாதிரி அன்னபூர்ணி 6 திட்டம்னு சொல்லிட்டு சிலிண்டர் 6 ஃப்ரீயாக தரேன்னு ஒருத்தர் திட்டம் அனௌன்ஸ் பண்ணால் அடுத்த நாள் சிலிண்டர் தட்டுப்பாடாயிருச்சு. சிலிண்டரே கிடையாது. சிலிண்டர் அந்த எம்டி சிலிண்டர் கூட கொடுக்க முடியாது, 6 சிலிண்டர். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி ஒரு இவங்கெல்லாம் அதான் அரசியலுக்கு இவங்கெல்லாம் வந்தாலே சனியம் பிடிக்குதுன்னு அர்த்தம். முதல் மாநாடு போட்டால் 40 பேர் செத்து போயிட்டேன். இப்போ பழியாகி இப்போ தமிழக மக்களை இப்போ சோத்துக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. இவங்க அறிவித்த திட்டம், மகளிர் தாலி திட்டம், ஏற்கனவே இருக்க தாலியை போயிருமே. புரியுதா? ஏற்கனவே தாலி கட்டி வாழ்ந்துட்டுருக்கேன், வாழ்க்கையை நாசமாக போனதுக்கப்புறம் இவன் வேறு ஆளுக்கு தாலி கொடுத்தாரு, சோத்துக்கே வெளியெல்லாம் போக போகிறாங்க. இப்போ அரிசியை ஊற போட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான்ற நிலைமைக்கு போயிடுவாங்க போல. ஏன்னா இப்போ ஈரான் கையில் தான் எல்லாமே இருக்குது. ஈரான் மட்டும் ஓப்பன் பண்ணலைன்னா இல்லை சார். இப்போ ஈரான் இப்போ இந்த ஹார்மோஸை மூடி வச்சிருக்கிறதுங்கிறது ஒரு ராஜதந்திர செயலாக, அதாவது இப்போ ஒரே நாட்டில் பல நாடுகளை எதிர்த்துக்கிற வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதுதான் ஒரே வழி, மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டிய இந்த விஷயங்களை முடக்குவதன் மூலம் மற்ற நாடுகளுடைய கவனம் இந்த பக்கம் ஈர்க்கப்படும் அப்படிங்கிறது. அது அப்படி கிடையாது. அதாவது ட்ரம்ப்ன்ற அவங்க சொல்கிறது, ட்ரம்ப்ன்ற சாத்தான்ட்ட நீ போய் பேசு. அவன் தானே ஆரம்பித்தான், இஸ்ரேல் தானே ஆரம்பித்தான். அவன்கிட்ட போய் பேசி போகிற நிரந்தரமாக நிறுத்துறதுக்கு என்ன வழின்னு வா. சும்மா இந்த டெம்பரவரியாக நிறுத்துகிறோம், பேச்சுவார்த்தை நடத்துகிறோம், அந்த மாதிரிக்கெலாம் நாங்கள் வரமாட்டோம். நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. நிரந்தர தீர்வுலாம் உடனே எப்படி பண்ண முடியும்? ஒரு 10 நாள், 1 மாதம், 2 மாதம் ஆகும். இப்போ 10 நாள்லேயே இங்கே 2000 கிலோமீட்டர் போய் சுற்றிட்டு இருக்காங்க கேஸ் இல்லாமல். அல்லாடுறாங்க. 3000 ரூபாய் இது பிளாக்கில் கேஸ், வீட்டு கேஸ் சிலிண்டர் இன்றைக்கி ரேட்டு 3000 ரூபா. பல பேர் பழைய விறகு கடையை தேடி போயிட்டுருக்காங்க. உங்கள் ஏரியாலாம் விறகு கடை இருந்தால் பார்த்து வச்சுங்க. விறகு கடை முனுசாமின்னு ஒருத்தர் இருக்கார். அவரெல்லாம் இறந்துருப்பா, வயசான சார். புஷியானது சொன்னேன் சார். புஷியானது விறகு கடை வச்சுருந்தால் தானே. விறகு கடை முனுசாமி தான் சொன்னார் ஒரு பேட்டியில். இவர் பாண்டியன் தான் சொன்னார். என்னன்னு? விறகு கடை முனுசாமி புஷி ஆனந்த் அப்படின்னு. ஆமாம், விறகு கடை தான். ஆமாங்க, அது வேற இருக்குது. விறகு கரெக்டாக கொண்டு வச்சுட்டாங்க பாருங்க விறகு கடை. அப்போ புஷியானந்தோட சதியாக கூட இருக்கலாம். இது இன்டர்நேஷ்னல் சரியான எல்லாம் அந்த கேஸ்லாம் கட் பண்ணால் தான் விறகு ஓடும். நம்ம பழைய தொழிலுக்கு திரும்பி பெரிய கோடீஸ்வரன் ஆகலான்னு கூட பிளான் போட்டுருக்கலாம். அந்த மாதிரி இப்போ பழைய விறகு கடையெல்லாம் தேடி போகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ எல்லாம் இப்போ ஹோட்டலில் பூராமே இப்போ பின்னாடி இடம் இருக்கிறவன் தப்பிச்சான். இந்த இப்போ ஒரு மெஸ்லாம் நம்ம சாப்பிடுவோம், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி இடம் இருக்கிறதுனால தப்பிச்சாங்க. இந்த வீடு சுற்றிலும் தோட்டமாக கட்டையை போட்டு கொளுத்து கட்டையை வாங்கிட்டு வந்துட்டாங்க. கிலோ 20 ரூபாயா. அது கேட்டுக்கு வேஸ்ட்டு கட்டை 20 ரூபா. அதை கொண்டு வந்து போட்டு எரித்து இவங்க சாப்பாடாக்கி சாப்பிட்றதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. வீடுகளில் எங்கே கொண்டு அடுப்பு இருப்பாங்க, விறகு வச்சு எப்படி இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க இவங்க. எது அந்த அதே 1 லட்ச ரூபாயாச்சு. இது கேஸில் வர்ற புகை இவங்களுக்கு தாங்க முடியாதுன்னு சொல்லி சிம்னின்னு ஒன்றை போட்டு அதை 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கி போட்டு இதில் கொண்டு விறகை போட்டு எரிச்சா சிம்னியும் சேர்ந்துல எரிஞ்சிடும். சிம்னி அம்மனி ரெண்டு எரிஞ்சு போயிடும். ஏன்னா இதுக்கெல்லாம் இப்போ கேஸ் அடுப்பு பற்ற வைக்கவே தெரியாது. இதெல்லாம் இங்கே விறகு அடுப்பில் சமைச்சு புருஷனுக்கு போட்டு இல்லை அது சாப்பிட்டு வேலைக்கு போய் இதெல்லாம் நடக்கிற கதையா. விறகு கட்டை எடுத்து சண்டை போட்டு இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இப்போ ஃபர்ஸ்ட் வெர்ஷன் சிலிண்டர் தட்டுப்பாடு இவ்வளவு பிரச்சனைனா அடுத்து பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு வந்துச்சுன்னா அடுத்து பெட்ரோல், ஐயோ நாடே, அடுத்து டீசல். இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா இப்போ இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? இவங்களாம் பயந்துக்கிட்டு போய் எந்தெந்த கேன் இருக்குது, எந்தெந்த வண்டி சும்மா நிற்குதோ எல்லாத்துலேயும் ஃபுல் பண்ணியிருக்காங்க டேங்கை பெட்ரோல். நாளைக்கு கிடைக்காம போயிடுச்சுன்னா இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா 10 நாள் பெட்ரோலை ஒரே நாளில் வாங்கி தீர்த்துட்டு மோடியவே தெருவில் விட்டுருவாங்க. 20 நாளைக்கு ஸ்டாக் இருக்குன்னா எங்கடா 20 நாளைக்கு இன்றைக்கி 5 நாளில் காலி ஆயிடுச்சுன்னா 6 ஆளுக்கு டேங்கை ஃபில் பண்ணிடுவான். 100 ரூபாய்க்கு போடுறவன் 50 ரூபாய்க்கு போடுறவன்லாம் போய் எங்கிட்ட வட்டிக்கு வாங்கி கூட ஒரு 500 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகுனா ஸ்டாக்கு காலி ஆயிடும். ஸ்டாக் காலியானா எல்லாம் தெருவில் தெரிய வேண்டியதான். இன்னும் என்னென்ன கூத்த சந்திக்க போகிறாங்கன்னு தெரில.
சரி சரி. இப்போ இது வந்து இங்கே கிரவுண்டில், அதாவது அங்கே போர் நடந்தால் என்னன்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தால், இங்கே இப்படி ஒரு ரெஃப்ளெக்ட் வரும்பொழுது இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறாங்க? ஏன்னா மோடி ஒரு ஃபோன் பண்ணாலே அந்த இஸ்ரேல் ஈரான் போர் உடனே நின்றும். இப்படி பில்டப் கொடுத்து தான் தெரு வரைக்கும் கொண்டாண்டாங்க. இன்னி பிச்சை எடுக்க விட்டுறாங்க. இதே சொன்னார் சார், பாருங்க இல்லை சார். அதான் ஒரு ஃபோன் போட்டான்னு சொல்லியே தெருவுக்கு கொண்டாண்டாங்க. இப்போ இன்னும் ஒரு ஃபோன் போட்டால் பிச்சை தான் எடுக்கணும். பார்த்து சார் எவ்வளோ எல்லாரும் பிச்சைக்காரனா பண்ணுறேன், எவன் காசு போடுவான்? மோடிக்கு பில்டப் கொடுத்தே தான் இந்த நாட்டையை ஒழிச்சு விட்டாங்க, மோடியை நாசமாக்கி விட்டாங்க. நிம்மதி இல்லாமல் திரியிறாப்புல மோடி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபோன் போட்டான்னு அந்த சங்கிகளை முதல்ல பெட்ரோலை ஊற்றி கொளுத்துனா சரியாகும். கொளுத்துறது மீன்ஸ் அவங்கள இல்லை, உசுப்பேத்துறவங்கள சொல்கிறீங்களா? சரி சரி. இப்போ இந்த போருக்குள்ளே வடகொரியா என்ட்ரி இருக்கா? ஏன்னா இப்போ இன்றைக்கி அவங்க பார்த்தா கரெக்டாக பொண்ணோட சேர்ந்து போயிட்டு ராக்கெட் விட்டு இலக்கை அடித்து விளையாடிட்டு இருக்கிறாங்க. அது சின்ன பிள்ளை காட்டியிருப்பார், இதுதான் அணு ஆயுதன்றது. அதுக்கு சொல்லி வைக்கணும்ல, நாளைக்கு அதுதானே ஆட்சி ஆளப்போகுது. அப்போ அது பாட்டுக்கு எடுத்து எதையா தீய வச்சு விட்டுச்சுன்னா என்ன பண்ணுறது? அது அடுத்த பிரசிடென்ட் அதுதான். கிம்ஜாங் உன்னுடைய அதுக்கப்புறம் மகள் தான். தங்கச்சி வரும்னு பார்த்தாங்க, இல்லை மகளுக்கே கொடுத்துடலான்னு சொல்லி. அந்த பாப்பாவுக்கு இப்போ 12 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அது வந்துடும் இன்னும் 2-3 வருஷத்தில் அது தெளிவாயிரும். பொம்மை ராக்கெட் வச்சு விளையாட வேண்டிய வயசில் அணுகுண்டு கொடுத்துக்க. ஆமாம், அமெரிக்கா மிரட்டக்கூடிய ஒரு பெரிய சக்தியாக அந்த பாப்பா வரும் பிற்காலத்தில். பெண்ணால் தான் அழிவு. ஆமாம், அமெரிக்காவுக்கு அழிவு வந்து இதுதான், பெண்ணால் தான், பெண் குழந்தையால் தான். அவங்க பெண் குழந்தைகளுக்கு செஞ்ச துரோகத்துக்கு ஒரு பெண் குழந்தைய வச்சே கிம்ஜாங் உன்னை வச்சு அழிச்சு விட்ருவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் இன்னும் அவங்க உறுதி பண்ணலை. கேட்டிங்கன்னா தர்றேன்னு இருக்காங்க. அது பேர் என்ன சார்? அப்போ நான் வர்றேன்னு தானே அர்த்தம். கேட்டால் தர்றேன்றதுக்கு வர்றேன்றதுக்கு என்ன அர்த்தம்? கேட்டால் தரேன்னா கேளுங்கன்னு அர்த்தமா? ஆமாம், கேளுங்க தர்றேன்னு அர்த்தம். அவங்க நீங்கள் கொடுங்க, நான் தர்றேன், வாங்கிக்கிறேன் இப்படி மாற்றி போய் திடீர்னு தேவை இருக்கும்போது சரி அனுப்புங்க பாஸ்ன்ட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. இஸ்ரேல் நாசம். அது மொத்தம் பார்த்தா நெத்தன்யா வேறு 3 நாள் ஆளை காணோம். 3 நாள் செத்துட்டதா சொல்கிறாங்க, காயமடைஞ்சதா சொல்கிறாங்க. என்னன்னு இன்னும் அதை பற்றி எதுவும் கிளியர் கட்டாக வெளில வரல. ஆனால் இஸ்ரேலில் பெரிதளவு சேதம் இருக்குது அப்படின்னாலும் அந்த புகை அதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு அந்த நாட்டு அரசாங்கம் தடை விதிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ நாளைக்கு தான் மூடி போகிறேன்? கத்திரிக்காய் முத்தினா கடத்தருவுக்கு வந்து தான் நான் எல்லாம் சோசியல் மீடியாவில் அடித்து எல்லாம் எடுத்து போட்டான். இனி தடை பண்ணான்னா மயிறு பண்ணான்னா எல்லாம் ஒன்றும் பிரச்சனை, எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டாங்க. இஸ்ரேல் நாசக்காடாகி ஒளிஞ்சிருச்சு. இஸ்ரேல் இப்படி ஒரு மரண அடியை வாங்கும்னு இஸ்ரேலே எதிர்பார்க்கல. ஸோ அப்படி போயிட்டுருக்கு. இப்போ மற்ற நாடுகள் சார், கத்தார், இவங்க எல்லாமே கடல் நீரை குடிநீராக மாற்றுற அந்த பிளான் வச்சு தான் அவங்க தண்ணீருக்கே வளர்றாங்க. அதை தான் குறிப்பாக டார்கெட் பண்ணி ஈரான் வந்து அடிச்சிருக்கு. அப்படிங்கிறதுனால அவர்கள் அங்கே ஒரு பெரிதளவில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. இவங்க வந்து எண்ணெய் கிடங்குகளில் தாக்குதல் நடத்திருக்கிறாங்க அப்படின்னு பதிலுக்கு பதில் வந்து அவங்களுடைய மெயின் ஹார்ட்லேயே கை வச்சுக்கிறாங்களா? இப்போ இது வந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? ஏன்னா இப்போ அவங்க கடல் நீரை குடிநீரை மாற்ற திட்டத்தின் மூலமாக தான் தண்ணியே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அதுவே கிடைக்கலன்னா என்ன மாதிரியான சிக்கல் அந்த நாடுகள் எது? அவங்களுக்கு குடிக்கிற தண்ணியோடு எல்லாம் போயிடும், வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் போயிடும். அவங்களுக்கு அடிப்படையவே காலி பண்ணலாம். அதான் ஏன்னா ஏற்கனவே ஈரான் சொல்லியிருக்கேன் என்னென்னா, திருப்பி பாலைவனமும் ஒட்டகம் மட்டும்தான் மிஞ்சும், எல்லாம் சேக்கு பூரா பேக்காக போயிடுவான் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்படி தொடர்ந்து போர் நடந்ததுன்னா நாங்கள் இன்னும் 4 வருஷத்துக்கு டெய்லி ஒரு 200 குண்டை போட்டுகிட்டே இருப்போம். ஆனால் அவ்வளோ ஈரானிடம் அவ்வளோ இருப்பு இருக்குதா சார்? ஏன்னா ஒரு முறையும் இப்போ அந்த மாதிரி டெம்பரரி சேர்த்து வச்சுருக்காங்கல்ல. இருப்பு இருக்கான்னா இன்றைக்கி நேரத்தா 20 வருஷமாக செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. வச்சுட்டு இருக்கும்போது எல்லாமே யூஸ் ஆகும். ஆயுதங்களை செஞ்சு வச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இந்த போருக்குள் வந்து ஃப்ரான்ஸ் இப்போ வந்து சொல்கிறாங்க, எங்களுடைய படைகளை தேவைப்பட்டால் நாங்கள் அனுப்புவதற்கு ரெடி அப்படின்னு சொல்கிறாங்க சார். இப்போ ஃப்ரான்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா, இப்போ அவங்களிடமும் அதிநவீன விமானங்கள்லாம் இருக்கிறது. இப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னாலே இது அடுத்து யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாம் இணைவதற்கு அமெரிக்கன் பலத்தோட அவங்க இணைதான். இது 3ஆம் உலக போரா ட்ரம்ப் மாற்றி விட்டுருவாங்க போல இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே அவங்க அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. இஸ்ரேல் அழிச்சு விட்ருவாங்க. அழிச்சா எல்லாமே நின்று போயிடும். ஏன்னா இஸ்ரேலும் ஃப்ரான்ஸும் பல விஷயத்தில் தெரியாத மாதிரி நடிப்பாங்க. ஆனால் அவனும் டசால்ட் அண்ட் கோலெல்லாம் 2 பேரும் பார்ட்னர் தான். அந்த நம்ம ஆட்கள் போய் விமானம் வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் வந்து எஃப்ஐஎல் விமானம், அதோட கம்பெனி வந்து டசால்ட்டு. அந்த டசால்ட் கம்பெனியோடைய ஓனரே வந்து இஸ்ரேல். ஆனால் ஃப்ரான்ஸில் தயாரிப்பாங்க. இஸ்ரேல் தான் அதுக்கு மூளையாக செயல்படுறது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்குமே நிறைய இது இருக்குது, லிங்க் இருக்குது. அதனால அவன் ப்ரெஷர் கொடுத்துருப்பான், வரேன்ருப்பான். அதுக்குள்ளே போட்டு அழிச்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் எப்போ வேணாலும் போருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா சார்? ஆமாம், வந்ததுன்னா அது பெரிய அளவில் போகும். அதுக்கப்புறம் ரஷ்யாவும் இறங்குவான், சைனாவும் இறங்குவான். இவங்க இறங்குனாங்கன்னா அவங்களும் இறங்குவாங்க. ஸோ அது எப்படி போகுதுன்னு நம்ம பொறுத்து.
சரி, இப்போ இந்த போருக்கெல்லாம் பிரச்சனை ட்ரம்ப் அப்படின்னா, ட்ரம்ப்பே ஆட்டி படைக்கிறது ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன். நான் சும்மா படிச்சுட்டு இருக்கும்போது, ட்ரம்ப்போட மருமகன் தான் அவர். யார் தெரியுமா? ட்ரம்ப்போட மாப்பிள்ளை சார் தான் இது எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். இவங்களாம் விட்டு ஓட்டுறது தான் எல்லாம். அவனால் இது அவன் வந்து இவன் மகளை கல்யாணம் பண்ணியிருக்கான், இவன் காட்டுறப்ப அப்படி இப்படி அவன் வந்து யூதன், அவன் வந்து இது பண்ணி இவ்வளோ மதம் மாற்றிட்டான், என்னென்னமோ பேய் கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது வேற. நம்ம மொத்தத்தில் பார்த்தா ட்ரம்ப்பே ஒரு அரலூசு தான், புரியுதா? அரலூசுன்னா காரியக்கு இருக்கேன் எல்லாத்தையும் மிரட்டி பொய்யா சொல்லி. பிஜேபி தமிழ்நாட்டில் என்ன பண்ணுது, நேஷனல் லெவலில் என்ன பண்ணுது, இது பூரா அவங்கள பார்த்து பண்ணுறது, யூதனை பார்த்து பண்ணுறது தான். ஏன்னா எப்படின்னா அவன் அடி வாங்கிட்டு வெஸ்டர்ன் மீடியாவில் பூரா என்ன பண்ணுறான்னா, ஈரான் அழிந்து விட்டது, ஈரான் மன்னிப்பு கேட்குறது, போரை நிறுத்தறதுக்குன்னு சொல்லி ஒரு பெரிய பெரிய பேப்பரில் போட்டுவிட்டா மக்கள் எதை நம்புவான்? இப்போ ஈரான் பணியுதுன்னு தான் நம்புவான். ஏதோ சோசியல் மீடியா இருக்கிறனால தப்பிச்சிருக்கு. இல்லைன்னா என்னென்னா ஈரான் பயந்து போய் பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சொல்லிட்டான் நேற்று, இந்த மாதிரி விஷயத்தை பரப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க போலியா, நாங்கள் சண்டையை நிறுத்த போகிறதே இல்லை, நீங்களை அழிக்காமல் விட மாட்டோம், இந்த மாதிரி டுபாகூர் வேலையெல்லாம் வேற எங்கேயா போய் காட்டு, என்கிட்ட காட்டாதேன். இப்போ இன்றைக்குமே அந்த மிடில் ஈஸ்ட் இருக்கக்கூடிய நாடுகளில் அமெரிக்காவோடு தொடர்புடைய பேங்க்குகளில் சுற்றி இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டருக்கு மக்கள்லாம் நீங்கள் இருக்காதீங்க அப்படின்னா அடுத்து பேங்க்குகளை குறி வைக்கிறாங்களா ஈரான்? அதை தான் இப்போ வந்து என்னென்னா, ஈரான் வந்து ஒரே ஒரு விஷயம் ஆயுதத்தை தான் கையில் எடுக்க போகுது. எப்படின்னா அமெரிக்கா மற்றும் ட்ரம்ப்போட பொருளாதாரத்தை நாசமாக்கி அவங்கள தெருவில் விடணும்னு முடிவு பண்ணாங்க. அதற்கான எல்லா வேலையும் அடுத்து தொடங்கும். இப்போ சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இது இருக்குது, ஃபினான்ஷியல் பேங்க் இருக்குது, அது வந்து இப்போ துபாயில் இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ். அதை தான் போட்டு பிறந்தாங்கன்னா டோட்டலாக முடிஞ்சு போயிடும். இப்போ உங்கள் வங்கியில் பணம் போட்டு வச்சுருக்கீங்க, உங்கள் பேங்க்லேயும் ஏடிஎம்லேயும் சேர்த்து குண்டை போட்டால் என்ன ஆகும்? எங்கே போய் பணம் எடுப்பீங்க? உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாமே அழிஞ்சிடும். சென்ட்ரலைஸ்டாக எங்கேயா கிடக்கும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க சாஃப்ட்வேரில். வச்சுருந்தா கூட அது கரப்ட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்க ஹார்ட் டிஸ்க் இருக்க இடத்துல அடித்தாங்கன்னா என்ன ஆகும்? எவன் அக்கௌண்ட்டு யார் காசு எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ இந்த பேங்க்குகளை அமெரிக்காவோட தொடர்புடைய பேங்க்குகளை குறி வைக்கிறாங்க எல்லாத்தையும். சிட்டி பேங்க் இருக்குது, ஜேபி மார்கன் இருக்குது, இந்த மாதிரி வங்கிகளை பூராத்தையும் அடிச்சு. நம்ம ஊருக்காரங்க இந்தியன் பேங்க்குக்கு எதுவும் பாதிப்பு இல்லையே. இந்தியன் பேங்க்குக்கு வந்து பாதிப்பு இல்லை, அதான் லோக்கலில் இவங்க பிஜேபிக்காரனே அடிச்சுடுவாங்க, இவங்க கொள்ளையடிச்சிடுவாங்க, லோன் கொடுத்து மொத்தமாக அடிச்சுட்டு போயிடுவாங்க. ஃபண்ட் ஆஃபீஸை இவன் இருக்கான் தேவநாத யாதவ், அவனை மாதிரி ஆள் இருக்காங்க பிஜேபியில், அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. சின்ன சின்ன அமௌண்ட்லாம் அவங்க அடிச்சுட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் 100 கோடி 1000 கோடி 5000 கோடிலாம் ஜி ஆட்கள் அடிச்சுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் மேஜராக இருக்கிறது மட்டும்தான் நம்ம இருக்கிற அந்தளவுக்கு வராது. நம்ம காசெல்லாம் அவங்களுக்கு பெரிய காசே கிடையாது. அதனால் இப்போ துபாயில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கவங்களும் அந்த சைடில் அவங்க எல்லாம் நாசம். அவ்வளோதான். துபாயில் 55 லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கணும் முதற்கொண்டு. 55 லட்சமா? ஆமாம். இப்போ ஏதோ வீடு போட்டுருந்தான் இல்லை, விளம்பரம்லாம் கொடுத்து யூடியூப்லலாம் போட்டாங்க இல்லை, இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்லாம் போட்டு துபாயில் 60 லட்சத்திற்கு வீடு, புர்ஜ் கலிஃபா எதிரே மிக அருகில், நம்ம இதில் போட சென்னைக்கு மிக அருகில் புர்ஜ் கலிஃபா அருகில் 60 லட்சம் போட்டு அதை விளம்பரம்லாம் கொடுத்து 2 பாய்கள் சுற்றிட்டு இருந்தாங்க. டோட்டலாக முடிச்சு கேட்டாங்க. இப்போ ஏதாவது அட்வான்ஸ் பேமெண்ட் கொடுத்தவெல்லாம் நாசமாக போயிருப்பான். அவ்வளோதான். அதுக்கு ஒருங்க 60 லட்ச ரூபா இருந்ததுன்னா நீ துபாயில் வீடு வாங்குறதுக்கு அது ரேட் ஏறி விற்க முடியாது. ஒரு டைம் குடும்பத்தோடு போனீங்கன்னா 5 லட்ச ரூபா ஆகும். நல்லா சுற்றிட்டு நல்ல ஸ்டார் ஹோட்டலில் தங்கி நல்லா சாப்பிட்டுட்டு புர்ஜ் கலிஃபாலே தங்கிட்டு வரலாம். இந்த விளம்பரத்தை பார்த்து ஏமாந்தப்புறம் நாசம், எல்லாம் நாசம். கீழ் லெவல்லேருந்து எல்லாமே துபாய் அப்படின்னு பூராமே ஹபிபி கம் டு துபாய்னு போட்டவெல்லாம் காலி. எல்லாமே கம் டு துபாய்னா வந்து ஒட்டகம் தான் மேய்க்கணும், புரியுதா அவனுக்கு? இப்போ நீ துபாய் வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சுன்னு வைங்களேன், இப்போயும் விளம்பரம் போட்டுட்ருக்கேன் துபாய் நல்லா இருக்க மாதிரி, துபாய்க்கு ஒன்றும் பாதிப்பு இல்லைன்ற மாதிரி விளம்பரம், வா கம் டு துபாய் அப்படின்னு விளம்பரம் வரும். அவங்க தான் இப்போ ரோட்டில் படுத்து கிடக்கிறத பார்க்குறோமே சார், வீடியோலாம் வருது. இந்த பக்கம் பார்க்குறோம். கவர்மெண்ட்டு தொடர்ந்து விளம்பரம் கொடுத்துட்ருக்கு. முட்டாள்கள் நிறையா பேர் இருப்பாங்க, காசு இருக்க வேண்டிய நிறையா பேர் அறிவாளியாக இருக்க மாட்டான். அவனுக்கு வந்து அந்த தொழில் தெரியும், சம்பாதிக்கிற யுக்தி தெரியுமே தவிர துபாய் இன்னைக்கு துபாய் எப்படி இருக்குன்னு தெரியாது. வாங்கினது நம்ம போகலாம் போல, ஃப்ளைட் விட்டா என்ன போகலாம், அப்படின்னா 4 நாள் சண்டை நடக்கணும்னு 6 மாதத்தில் போகலான்னு நினச்சிட்டு இருப்பாங்க.
இப்போ தொடர்ந்து தான் இப்போ ஈரான் வந்து தற்பொழுது போரில் பின்வாங்குற நிலைமையில் இல்லை, நாங்கள் தொடர்ந்து தாக்குவோம் அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்ட் எடுத்திருக்காங்க. இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தினா இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்த தான் போகுது. இருவரும் நடத்தினா யாருக்கு பாதிப்புனா எல்லா நாடுகளுக்கும் பாதிப்பு இருக்குது. அதில் குறிப்பாக இந்தியாவும் பெரிதளவில் பாதிப்படைகிறது. இப்போ இந்தியா ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளுறாங்க. இந்தியா என்ன ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, ஸ்டாண்டை போட்டு வண்டியை நிறுத்தினாலும் சரி, ஒன்றும் வேலைக்கு அந்த கப்பல் திறந்து விட்டாங்க. 37 கப்பல் அனுப்பி விட்டா போதும். ஸ்டாண்ட் எடுக்கிறதுன்னா என்னன்னா அவன் காலில் போய் விழுகணும். யாரு கால்? ஈரான் காலில் விழுந்தா வேற வழி இல்லை. ஏன்னா அவன் என்ன பார்க்குறான்னா, யாரா அவங்க அப்பான்றான். ஓ அவன் மகனா நீ, அந்த தெய்வத்தாயின் மகனா நீன்ற மாதிரி ஃபாதர்லேண்ட் மதர்லேண்டுன்னு சொன்ன ஒரே இதுக்கு தான் இன்னைக்கு வச்சிட்டாங்க. ஃபாதர்லேண்டில் போய் என்ன வாங்கிக்கிட்டாங்க. அங்கே தேங்காய் எண்ணெய் கூட கிடையாது ஃபாதர்லேண்டில். அங்கேனால வாட்ச் தான் வாங்க முடியும். வாட்ச் கீச்சு தான் கப்பல் வாங்கலாம் சார். செய்வாங்க, செஞ்சு கொடுப்பாங்க. ஆமாம், அது வெயிட் பண்ணணும். டோட்டலாக என்றைக்கு அப்பான்னாங்கன்னா முடிச்சு. இப்போ ஃபாதர்லேண்ட் மதர்லேண்டு தான் இப்போ இவ்வளோ பிரச்சனையை வந்து உண்டு பண்ணியிருக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. இனிவேஸ் அடுத்து எரிபொருள் தட்டுப்பாடு வந்ததுன்னா என்ன ஆகும்னு தெரில. அன்றைய தினம் கூடிய சீக்கிரம் வெகு நாட்களில் வந்து விடுங்கிற ஒரு சூழல் இருக்குது. வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம் சார். நம்மளே ஈரானுக்கு வைக்கிற கோரிக்கை என்னென்னா, எங்களுக்கு மட்டும் 4 லிட்டர் அதாவது ஒன்றும் அப்படி இல்லை. அதாவது என்னென்னா, எவனோ லவ் பண்ணுவான், எவனையோ வெட்டி கொண்டுருவாங்க கூட போனவனை. அதனால் எவனோ அப்பான்னு சொல்கிறாங்க, எங்களை ஏங்கடா போட்டு தாளிக்கிறீங்க அப்படின்றதான் நமக்கு. அப்பான்னு சொன்னது யாரோ, நாங்கள் ஏன்டா பாதிக்கிறோம், நாங்கள் பாட்டுக்கு வண்டி எடுத்து ஓட்டி லோக்கலில் சுற்றிட்டு இருந்தோம், எங்களுக்கு பெட்ரோல் கேஸ் கிடைக்காம பண்ணி எங்கள் குடும்பத்தையும் அலைய விட்றீங்களான்றது தான் நம்மளோட. ஈரானுக்காக நம்ம கிரில் சிக்கன்லாம் அவ்வளோ. நீ வந்து என்னன்னா இது மட்டும் ஓடும், எதுன்னா இந்த கறி அடுப்பில் வச்சு சுடுவாங்க கபாப் மட்டும்தான் இனிமே இல்லை. எங்கே போனாலும் கிரில் சிக்கன் தட்டுப்பாடு, கிரில்லு கிடைக்கவே கிடைக்காது, சவர்மாலாம் கிடையாது. ஏன்னா அதுக்கு கேஸ் எரிஞ்சுக்கிட்டே. ஃப்ரைட் ரைஸ்லாம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். மொத்தமாக சோத்தை பொங்கலாக ஆக்கி வச்சுருவாங்க. பொங்கலை அள்ளி கொடுத்து கொஞ்சம் மிளகாய் தூக்கி கொடுத்துருவாங்க, சாப்பிடுவேன். தாய்லாந்து மாதிரி. இப்போ இதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஞாபகம் வருதே பாட்டு வரும். எல்லாம் உண்டை கட்டியை வச்சு அப்படி வச்ச மாதிரி அப்படியே சாப்பாடு. நைட்டு 2 மணிக்கு கேகே நகரில் அண்ணா நகருக்கு போகிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது எல்லாம் காலி. ஒரு 15 நாள் தட்டுப்பாடானதான் மக்களுக்கும் பல நினைவுகள்லாம் வரும். வீட்டில் படுத்து கிடப்பாங்க, எவனையும் எங்கேயும் போக முடியாது. பைக்குக்கு பெட்ரோல் இருக்காது, காருக்கு பெட்ரோல். நடந்தே நடக்க முடியும், அந்த கால்லாம் நடக்கிறது தான் இருக்கா அப்படின்ற மாதிரி இனிமேல் தான் நடப்பாங்க. அப்புறம் பார்த்தா கடைக்கு கூட நடக்க முடியாது எங்களால். இவ்வளோ தூரம் இருக்குங்க, ஏன்டா 10 வீடு தாண்டி இருக்க கடை இவ்வளோ தூரம் இருக்குன்றீங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு கொஞ்ச நாள் காய விட்டால் தான் கேட்டான். டொமேட்டோவில் ஆர்டர் போடுறேன் 2 மணிக்கு. டொமேட்டோவில் வரமாட்டாங்க. ஆக்சுவலாக வேக வைக்காத சேலட் இருக்கு வேணுமான்னு கேட்பான். அதே வந்து 100 ரூபா 150 ரூபா. வெள்ளரிக்காய் இதெல்லாம் இருக்குது. சேலட் வேணால் இருக்கு, கொண்டு தரோம். இட்லி சாம்பார் சட்னி கட் பண்ணிட்டேன். இப்போலாம் சட்னி வேணால் தராங்க. ஏன்னா அது இதில் அரைக்கிறது தானே, அடுப்பில் வைக்கிறது எதுவுமே கிடையாது. சாம்பார் கிம்பார் பொரியல் கூட்டு எதுவும் கிடையாது. சேலடு ஊறுகாய் நக்கிடு தின்னுங்க, நக்கி அப்பளம் கூட கிடையாது. என்ன வேணும், அடுப்பு பற்ற வைக்காமல் என்ன பண்ணணுமோ என்ன பண்ணுவாங்க. ஒரு தண்ணியை குடிச்சிட்டு படுங்கடாங்கிற மாதிரி தான். அவ்வளோ ஊற வச்சு அதில் கொஞ்சம் அதையும் போட்டு இப்போ அதை யூடியூப்பில் வர ஆரம்பிச்சிடும். அடுப்பு இல்லாமல் சமைப்பது எப்படி. ஆமாம், அது ஒரு வீடியோ இருக்கார். கேஸ் இல்லாமல் சமைப்பது எப்படி, பெட்ரோல் இல்லாமல் வண்டி ஓட்டுவது எப்படி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யாரும் ஒரி பண்ணாதீங்க, கேஸ் இல்லாமல் சமைக்கிறது எப்படின்னு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வருவாங்க. அதுக்கப்புறம் சைக்கிளை கொண்டு வச்சு வித்தியாசமாக சொல்லுவாங்க. இதே 2 வீல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், 2 பெடல் இருக்கும், ஏறி சுற்றுனீங்கன்னா போய்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், 5 பைசா செலவில்லை, ஹெல்த்துக்கும் நல்லது அப்படின்னு சொல்லி அதை ஓட்டிக்காங்க. சைக்கிளில் பார்த்ததில்ல, அது மாதிரி பார்த்தேன். இந்த ஜென்ரேஷன் பார்க்காதவங்களுக்கு காட்டிட்டு இது பண்ணி அதுக்கு வீடியோ போட்டு சம்பாதிப்பாங்க. எரிபொருள் தட்டுப்பாடாச்சு அப்படின்னா இந்த நாடு மிகப்பெரிய சிக்கலை சந்திக்க வேண்டிய நடும். அது அந்த நாள் வரக்கூடாதுங்கிறது வேண்டுகோள். வந்தால் இப்படிலாம் பரவாயில்ல, ரிலைஸ் பண்ணிக்கிட்டு இப்படியா திருந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.